இல்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நல்ல விஷயம் தான். நீ பேசுறது போர் அடிக்கும்ல. நீ ஏதாவது டென்ஷன்ல இருக்கியா? அதெல்லாம் இல்லையே. உன்னோட ஃபேஸ வச்சு என்னால அனலைஸ் பண்ண முடியும். நீ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. எலிட் ஆகணும்னு உனக்கு ஆசை தானே? நீ எலிட் ஆகணும்னு விரும்புறல? ஆமா, விரும்புறேன். அதுக்கு எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு சுலபமான வழி நிச்சயம் இருக்கு. சுலபமான வழியா? பாயிண்ட்ஸ் அதிகமாக்குறதுக்கு ஒரு ட்ரிக் என்கிட்ட இருக்கு. என்ன, உண்மையாவா? அடேங்கப்பா, அப்படி இருக்குன்னா நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். இது ஒண்ணு ஸ்நாக்ஸ் இல்ல, எல்லாருக்கும் ஷேர் பண்ண. இது டேலண்டான பசங்களுக்கு மட்டும் நான் சீக்கிரட்டா ஹெல்ப் பண்றது. அதாவது உன்ன மாதிரி பிரில்லியண்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். என்ன மாதிரியா? எங்க பாரு கசாமா, டென்ஷன் ஆகுறது வேஸ்ட் ஆஃப் டைம். எலிட் ஆகுறதுக்கான ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்கணும்னா நீ உடனே என்ன காண்டாக்ட் பண்ணு, சரியா? புதன்கிழமை. உங்க ரெண்டு கால்களையும் சரியா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஓடுங்க. அதிசயமா இருக்கு, ஒரு மிஷின் நம்மள ஓட வைக்குது. கசாமா, நான் ஓடாமலே உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன், பாத்தீங்கல்ல? இதனால ஆக்சிடென்ட் ஆகும். நான் உனக்கு கீழே இறக்குறேன். இவனை கீழே இறக்கி விடுறதுனால என்னோட எலிட் பாயிண்ட்ஸ் அதிகமாகும். ஷின்சானை கீழே இறக்கி விடுறதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக்குங்க ப்ளீஸ். இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு. படிக்க மாட்டோம். அநேகமா நம்ம இங்க இருந்து பயிலாகிதான் போக போறோம்னு நினைக்கிறேன். டிஸ்சார்ஜ், அதாவது அக்யூமுலேஷன் எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்துட்டு. இந்த பசங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. இவங்க முதல்ல இங்க வெளியே அனுப்புங்க. இவங்க சென்னையை வெளியே அனுப்பிட்டாங்களே. நீங்களும் மேல வந்துருங்க. லாங் டிரைவ்க்கு வரீங்களா? வாங்க. கசாமா, ஷின்சான், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? கண்டிப்பா இல்ல. கசாமா, ஷின்சான், ரொம்ப அடிபட்டுடுச்சா? நல்ல வேலையா நீங்க இங்க வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச 2 மணி நேரம் இங்கே ஓய்வு எடுத்தா சரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றது, ஸ்கூலோட ரூல்ஸ் மீறது, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது,